அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மீனா வழக்கம் போல வீட்ல இருந்து கிளம்பி நேரா ஆபீஸ் போறாங்க. ஆபீஸ்க்கு போனா அந்த இடத்துல மீனாவை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. அவங்க அப்பாவை பார்த்ததுமே மீனா ரொம்ப ஷாக்கறாங்க. அப்பா என்னப்பா திடீர்னு ஆபீஸ் பக்கம்லாம் வந்திருக்கீங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? சொல்லிவிட்டு இருந்தா நானே ஈவினிங் வந்திருப்பில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா, இங்க பாருமா மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னன்னா, உனக்கு ஆபீஸ்ல வந்து குவார்டர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாப்பா, ஆனால் எனக்கு அந்த குவார்டர்ஸ்க்கு போகலாம் விருப்பமே இல்லை. எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாரும் ஒன்றா இருக்கோம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி சந்தோஷமாக இருக்கிற வீட்டை விட்டு போய் தனியாக இருக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனோட அப்பா என்ன பண்ண, இங்கே பாரு மீனா, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நாங்களும் சொல்கிறோம். மாப்பிள்ளை நீயும் அவங்களும் தனியாக இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அதே வீட்டில் இருக்கணும்னு அடம் பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா மீனா? நீ ஒழுங்காக மாப்பிள்ளை சொல்கிற பேச்சை கேட்டு அந்த குவார்டர்ஸ்க்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், ஆனால் குவார்டர்ஸ் கொடுத்தாங்க நான் வரமாட்டேன்னு சொல்கிற விஷயத்த உங்கள் மாப்பிள்ளை வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு, சரி எதுவாக இருந்தாலும் யோசிச்சு நல்ல முடிவாக எடு மீனா, நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதா எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இதனால் மீனா வந்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க. என்னடா இது, இந்த மனுஷன் நாம் எவ்வளோ சொல்கிறோம் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம போய் அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காரு, இவரெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போடு இருக்காரு. கடுப்போடு இருந்துட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உட்காந்து எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்டே பேசுகிறாங்க. கோமதி, நம்மக்கிட்ட வீட்டில் எல்லா செலவும் போக 1 லட்ச ரூபாய் காசு இருக்கா? ஏன்னா கடைக்கு சரக்கெல்லாம் போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்ல, உடனே கோமதி வந்து, எங்கெங்க அவ்வளோ காசு இருக்குது? இருக்கிறதே ஒரு 60,000 70,000 தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதே பாண்டியன், சரி விடுமா, அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டாக்கு கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீனா வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்ன, அம்மா ஆல்ரெடி நமக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காரு, அதனால தான் அவர் கையில் சுத்தமாக பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.